வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மூல ஆவணத்தை எடுத்து அதுல இருக்கிற சிக்கலான விஷயங்களை ரொம்ப எளிமையா அலசி ஆராய போறோம். நீங்க சும்மா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் உங்க கூட வேலை செய்றவரும் ஒரே வேலை தான் செய்றீங்க. ஆனா மாசம் மாசம் சம்பளம் வரும்போது உங்களுக்கு மட்டும் அவரை விட கம்மியா வருது. இது ஏதோ 1 மாசம் 2 மாசம் இல்ல, 10 வருஷத்துக்கு மேல இதே நிலைமை தான். பாருங்க, இடைநிலை பள்ளி ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட இந்த நோட்டீஸ்ல இதே பிரச்சனைய தான் விலாவாரியா சொல்லிருக்காங்க. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். அப்போ முதல்ல இந்த சம்பள முரண்பாடு அப்படிங்கறது என்னன்னு பாத்திரலாம். தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கு அநியாயமா சம்பளம் குறைக்கப்படுறதா உணர்றாங்க. இந்த நோட்டீஸ் படி பாத்தீங்கன்னா இது நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல, ஒரு குறிப்பிட்ட அரசாங்க முடிவால பல வருஷமா நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு சிக்கல். இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஒரு முக்கியமான தேதிக்கு போகணும். அந்த தேதி ஜூன் 1, 2009. அன்னைக்கு தான் எல்லாமே மாறுச்சுன்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. பாருங்க, இதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு சம்பளம், இந்த தேதிக்கு அப்புறம் அதே வேலைக்கு சேர்ந்த டீச்சர்ஸ்க்கு வேற ஒரு சம்பளம்னு 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க 1-2 பேர் இல்ல, 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். ஆமாங்க, 2009க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க, ஏன் 2014ல டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க உட்பட இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த நோட்டீஸ் சொல்லுது. சரி, வித்தியாசம் சொல்றோமே, உண்மையில அந்த வித்தியாசம் எவ்ளோ பெருசு? வாங்க நம்பர்ஸ் வச்சு இத பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஜூன் 2009க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களோட பேசிக் பே, அதாவது அடிப்படை சம்பளம் 8,370 ரூபாய். ஆனா அதுக்கப்புறம் அதே வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வெறும் 5,200 ரூபாய் தான். கிரேடு பே 2 பேருக்குமே ஒண்ணுதான். ஆனா இந்த பேசிக் பேல தான் பெரிய இடியே விழுந்திருக்கு. அப்போ கணக்கு போட்டு பாருங்க, அவங்க வேலையில சேர்ந்த முதல் மாசத்துல இருந்தே மாசம் 3,170 ரூபாய் குறைவா சம்பளம் வாங்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல சொல்ற மாதிரி இந்த சம்பள வித்தியாசம் வெறும் பணப்பிரச்சனை மட்டுமில்ல, ஒரே வேலையை செய்யறவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய நிதி நெருக்கடியையும் மன உளைச்சலையும் உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு டீச்சரோட மனநிலை சரியில்லைன்னா அது கிளாஸ் ரூம்ல இருக்கிற குழந்தைங்களை எவ்ளோ பாதிக்கும் இல்லையா? சரி, இவ்வளவு பெரிய அநீதி நடக்கும்போது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சும்மா இருந்தாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட போராட்டம் முழுக்க ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் நடந்தது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கொள்கை: சம வேலைக்கு சம ஊதியம். அவங்களோட போராட்டம் பல வருஷங்களா நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நோட்டீஸ படி பாத்தீங்கன்னா 2009ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 2014ல டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸையும் இதே குறைஞ்ச சம்பளத்துல நியமிக்கிறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக 2018ல 8 நாள் உண்ணாவிரத போராட்டமே நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு தீர்வு கேட்டு இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷனும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் செய்யாத போராட்டமே இல்ல. ஆர்ப்பாட்டங்கள், பெரிய பெரிய பேரணிகள், உண்ணாவிரத போராட்டங்கள், அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நேரடியா போய் மனு கொடுக்கறதுன்னு பல வழிகள்ல போராடி பார்த்திருக்காங்க. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றோம். இன்னைக்கும் அந்த முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாம அப்படியே தான் இருக்கு. ஆக மொத்தம் இங்க இருக்கிற முரண்பாடு இதுதான். செய்யற வேலை ஒண்ணு, படிச்ச படிப்பு ஒண்ணு, ஆனா சம்பளம் மட்டும் வேற வேற. இதனால அவங்களோட மன உறுதியும் பாதிக்கப்படுது, ஒரு அநீதி இழைக்கப்படுறதா அவங்க உணர்றாங்க. 3,000 ரூபாய்க்கு மேல சம்பள வித்தியாசம்னா சும்மாவா? கடைசியா பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வெறும் பிரச்சனையை சொல்ற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு வரலாற்று பிழை. இத அரசாங்கம் சரி செய்யணும்னு அவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள். அப்போ ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. ஒரு தசாப்தத்துக்கும் மேல நீடிக்கிற இந்த சம்பள முரண்பாட்டுக்கு எப்போதான் ஒரு தீர்வு கிடைக்கும்? அர்ப்பணிப்போடு பாடம் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களோட வாழ்க்கையில விடிவு எப்போ பறக்கும்?